வணக்கம் மக்களே. வணக்கம் ஐயா. இந்த வீடியோவில் நாம என்ன பார்க்க போறோம்னா, இப்போ ரீசெண்டாக ஒரு சில முக்கியமான அனிமி அப்டேட்ஸ் எல்லாமே வந்திருக்குது. ஸோ அதெல்லாம் என்னென்னு தான் இப்போ நம்ம பார்க்க போறோம் நண்பா. ஸோ அதுலேயுமே முக்கியமாக சொல்ல போனால் பிளாக் கிளாவர் அனிமியோட சீசன் 2, ப்ளீச் அனிமியோட ஃபைனல் கோர், நம்ம டான்டடான் அனிமியோட சீசன் 3, கைஜி நம்பர் 8 அனிமியோட சீசன் 3, அதோட நம்ம மை ஹீரோ அகாடமி அனிமி பற்றியுமே ஒரு சில அப்டேட்ஸ் எல்லாமே வந்திருக்குது. ஸோ அதெல்லாம் என்னென்னு தான் இப்போ நம்ம பார்க்க போறோம் நண்பா. ஸோ அதெல்லாம் பார்க்கறதுக்கு முதல் நம்ம சேனலை யாருமே சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலையுமே சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு அனிமி பார்க்குற ஃப்ரெண்ட்ஸுக்குமே இந்த வீடியோ ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. சரி வாங்க நண்பா, இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இதில் முதலாவது நாம என்ன பார்க்க போறோம்னா, இப்போ ரீசெண்டாக நம்ம மை ஹீரோ அகாடமி அனிமியோட சீசன் 8க்கான எல்லா எபிசோடுமே ரிலீஸ் பண்ணி முடிச்சிட்டாங்க. ஸோ அதோட இந்த சீசன் 8 தான் இந்த அனிமியோட ஃபைனல் சீசனாகவே இருந்திருக்கு. ஸோ ஃபேன்ஸ் எல்லாமே ரொம்ப சோகத்தில் இருப்பீங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு சின்ன சந்தோஷமான ஒரு அப்டேட்டுமே வந்திருக்கு. ஸோ அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மை ஹீரோ அகாடமி அனிமியோட ஒரு ஸ்பெஷல் எபிசோட அடுத்த வருஷம் மே 2ஆம் தேதி ரிலீஸ் பண்ண போறாங்க நண்பா. ஸோ இது மங்காவோட 431வது சாப்டரை தான் கவர் பண்ணி இருக்க போது. ஸோ முக்கியமாக ஒரே ஒரு எபிசோட் தான் நண்பா ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ இதுக்கப்புறமா நம்ம ஜுஜுட்சு கைசன் அனிமியோட சீசன் 3க்கான மெயின் ட்ரெய்லரை இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ யாரும் பார்க்காம இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இப்போ செக் பண்ணி பாருங்க நண்பா. ஸோ இது அடுத்த மாதம், அதாவது ஜனவரி 8லேருந்து வீக்லி ஒரு எபிசோட் படி நம்ம கிரஞ்சிரோல் சைடே ரிலீஸ் பண்ண போகிறாங்க. ஸோ இது தமிழ் டப்லேயுமே ரிலீஸ் ஆகும்னு கேட்டிங்கன்னா அது வெயிட் பண்ணி பார்த்தா தான் தெரியும் நண்பா. ஒரு 3 வாரத்துக்கு அப்புறமா ஜனவரி எண்டில் இந்த அனிமியோட தமிழ் டப்பிங்குமே எதிர்பார்க்கலாம்னு தான் எனக்கு தோணுது. அதோட முக்கியமாக இந்த அனிமி ஜாப்பனீஸில் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா ஸோ அவங்களுக்கு ஒரு சந்தோஷமான ஒரு அப்டேட்டுமே இருக்குது. ஸோ அதை என்னடா, நம்ம ஒன் பீஸில் சோராக்கு வாய்ஸ் கொடுத்தவர் இப்போ இந்த ஜேஜேகே அனிமியோட சீசன் 3ல ஒரு முக்கியமான கேரக்டருக்குமே வாய்ஸ் கொடுத்துருக்கிறார். இது மட்டும் இல்லாமல் இந்த அனிமியோட சீசன் 3க்கான ஓப்பனிங் தீம் சாங்குமே இப்போ அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக நம்ம மாப்பா ஸ்டுடியோமே இந்த அனிமிக்கு ஒரு நல்ல அனிமேஷன் பண்ணியிருப்பாங்கன்னு எதிர்பார்ப்போம். இதுக்கப்புறமா நம்ம மாப்பா ஸ்டுடியோட இன்னொரு அனிமியுமே இந்த ஜனவரி மந்தில் ரிலீஸ் ஆகிருக்குது. ஸோ அது என்ன அனிமின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கேர்ள்ஸ் பாரடைஸ் அனிமியோட சீசன் 2 தான். ஸோ இப்போ இந்த அனிமியோட சீசன் 2க்கான ட்ரெய்லருமே இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ யாரும் பார்க்காம இருந்தீங்கன்னா மறக்காம அதையுமே செக் பண்ணி பாருங்க. ஸோ இந்த அனிமி தமிழ் டப்பில் வரதுக்கு சான்ஸே இல்லை. ஏன்னா சீசன் 1 இன்னும் தமிழ் டப்பில் ரிலீஸ் பண்ணல நண்பா. இப்போ பிளாக் கிளாவர் அனிமியோட சீசன் 2வோட நியூ ட்ரெய்லரை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கான ரிலீஸ் டேட் இன்னுமே ரிலீஸ் பண்ணல. 2026 ஜூலையோ ஏப்ரல் மந்தில் எதிர்பார்க்கலாம் நண்பா. இதுக்கடுத்து ப்ளீச் அனிமியோட ஃபைனல் கோரை ஜூலை மந்தில் ரிலீஸ் பண்ண போறாங்க. ஸோ அதுக்கான டீசருமே இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கடுத்து நம்ம நெட்ஃப்ளிக்ஸில் இந்த வருஷம் ஜனவரி மந்தில் நம்ம சாகமோட்டோ டேஸ் அனிமியோட பார்ட் 1 ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறமா பார்ட் 2 ஜூலை மந்த்லேயுமே ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த அனிமிக்குமே யாருமே எதிர்பார்க்காத வகையில் நல்ல ரெஸ்பான்ஸுமே கிடைச்சிருக்கும். ஆனால் என்ன, தமிழ் டப்பில் இன்னுமே இந்த அனிமி ரிலீஸ் ஆகலை. ஸோ இப்போ இந்த அனிமியோட சீசன் 2 அதிகாரப்பூர்வமாக அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க நண்பா. ஸோ அதுக்கான சின்ன ட்ரெய்லருமே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ யாரும் பார்க்காம இருந்தீங்கன்னா அதையுமே செக் பண்ணி பாருங்க. ஆனால் இந்த சீசன் 2 எப்போ ரிலீஸ் ஆகும்னு இன்னும் அனௌன்ஸ் பண்ணலை நண்பா. இப்போதைக்கு சீசன் 2 கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. டீசருமே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக அடுத்த வருஷம் ஜூலையோ அக்டோபரில் ரிலீஸ் ஆகிறதுக்குமே சான்ஸ் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ இதுக்கப்புறமா தட் டைம் ஐ கோட் ரெயின்கார்னேட் அஸ் அ ஸ்லைம் அனிமியோட சீசன் 4 அடுத்த வருஷம் ஏப்ரல் மந்தில் ரிலீஸ் பண்ண போறாங்க நண்பா. ஸோ இப்போ அதை அதிகாரப்பூர்வமாகவே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த அனிமில இந்த சீசன் 4ல மொத்தமாக 60 எபிசோட் இருக்குன்னு சொல்றாங்க. ஸோ அதை 5 கோரா பிரிச்சு ரிலீஸ் பண்ண போறதா சொல்றாங்க. ஸோ அதுல முதல் 2 கோரை இந்த ஏப்ரல் மந்த்லயுமே ரிலீஸ் பண்ண போறாங்க. ஸோ இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. ஆனா சீசன் 4 ஏப்ரல் மந்த்ல ஷெட்யூல் பண்ணிருக்காங்க. ஸோ இந்த அனிமி தமிழ் டப்லயுமே இருக்குது. ஸோ யாரும் பார்க்காம இருந்தீங்கன்னா கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இதுக்கு அடுத்து மேஷல் மேஜிக் அண்ட் மசில்ஸ் அனிமியோட சீசன் 3 எப்போ ரிலீஸ் பண்ண போறாங்கன்னு இப்போ அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க நண்பா. ஸோ அது எப்போன்னு பார்த்தீங்கன்னா 2027 தான். ஸோ கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு மேலே நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஸோ இந்த அனிமோட சீசன் 1 தமிழ் டப்பிங்லேயுமே ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ யாரும் பார்க்காம இருந்தீங்கன்னா மறக்காம பாருங்க. இப்போ ரீசெண்டாக ஒன் பஞ்ச் மேன் அனிமியுமே தமிழ் டப்பில் பார்த்துருப்பீங்க. ஸோ அதில் வர சைட்டாமா மாதிரி தான் நம்ம ஹீரோவுமே. ஆனால் என்ன, அதில் சூப்பர் பவர், இங்கே ஒரு மேஜிக் வச்சு ஒரு ஆக்ஷன் காமெடியான அனிமி. ஸோ இந்த அனிமி பற்றி யாரும் தெரியாமல் இருந்தீங்கன்னா இந்த அனிமியோட ஓப்பனிங் தீம் சாங்குமே ஒரு டைம்ல பயங்கர ட்ரெண்டிங்லேயுமே இருந்தது. இதுக்கப்புறமா அடுத்த மாதம் ஜனவரி மந்தில் நம்ம ஃப்ரைட் அண்ட் பியாண்ட்ஸ் ஜேர்னிஸ் அண்ட் எங்கள் அனிமியோட சீசன் 2மே ரிலீஸ் ஆயிருக்குது. ஸோ இப்போ இந்த அனிமியோட சீசன் 2ல மொத்தமாக 10 எபிசோட் தான் இருக்க போகுது நண்பா. ஸோ இந்த அனிமியோட சீசன் 1ல மொத்தமாக 28 எபிசோட் இருந்தது நண்பா. ஸோ அதுவுமே தமிழ் டப்லேயுமே ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதுவுமே சூப்பரான ஒரு இசைக்கா டைப் அனிமி. ஸோ யாரும் பார்க்காம இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. சரி, இதுக்கு அடுத்து இதே ஜனவரி மந்தில் செயின் ஷோல்டர் அனிமியோட சீசன் 2மே ரிலீஸ் ஆயிருக்குது. ஸோ இப்போ அதுக்கான ட்ரெய்லர் ரவுண்டுமே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ யாரும் பார்க்காம இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. இந்த அனிமியுமே இன்னும் தமிழ் டப்ல ரிலீஸ் ஆகல. ஸோ இதுக்கு அடுத்து நம்ம கைஜு நம்பர் 8 அனிமியோட சீசன் 3க்கான ஒரு சின்ன அப்டேட்டுமே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதாவது இப்போதைக்கு இந்த அனிமியோட ஃபைனல் ஆர்க் ப்ரொடக்ஷனில் இருப்பதாக மட்டுமே அறிவிச்சிருக்காங்க. ஸோ அதனால இந்த அனிமியோட சீசன் 3மே 2027 தான் எதிர்பார்க்கலாம்னு எனக்கு தோணுது. ஸோ முக்கியமாக இந்த கைஜு நம்பர் 8 அனிமியோட சீசன் 3 தான் இந்த அனிமியோட ஃபைனல் சீசனாக இருக்க போதுன்னு சொல்றாங்க. ஸோ அதோட நம்ம ஜேஜேகே அனிமியோட சீசன் 3யோட முதல் 2 எபிசோட ஜனவரி 8ஆம் தேதி ரிலீஸ் பண்ண போறாங்க நண்பா. ஸோ ஜனவரி 8 ஒரு எபிசோட் இல்லை, 2 எபிசோட் ரிலீஸ் பண்ண போறாங்க நண்பா. ஸோ இதுவுமே எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ இதுக்கு அடுத்து ஒப்ளிவியன் பேட்டரி அனிமியோட சீசன் 2மே 2027 தான் ரிலீஸ் பண்ண போறதா இப்போ அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. ஸோ இந்த அனிமிக்கு நம்ம மாப்பா ஸ்டுடியோ தான் அனிமேஷன் ஒர்க் எல்லாமே பண்றாங்க. ஸோ இதுக்கப்புறமா நம்ம கிண்டாமா அனிமியோட ஒரு ரீமேக் மூவி ஒன்றுமே அடுத்த வருஷம் பிப்ரவரி 13ஆம் தேதி ஜப்பான்ல தியேட்டர்ல ரிலீஸ் பண்ண போறாங்க நண்பா. ஸோ யாரும் இந்த கிண்டாமா அனிமி பார்க்காம இருந்தீங்கன்னா கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு சூப்பரான ஒரு காமெடி அனிமி, அதாவது
தமிழ் படம் மாதிரி இருக்கிற அனிமி எல்லாமே இந்த கிண்டாமா அனிமில பண்ணா காட்டியிருப்பாங்க. ஆனா என்ன தமிழ் டப்பே இல்ல. பட் இருந்தாலுமே நீங்க ஜாப்பனீஸ்ல ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஒரு சூப்பரான அனிமி. ஸோ இதுக்கப்புறமா கிண்டர் கார்டின் வார்ஸ் என்கிற அனிமியுமே இப்போ புதுசாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த அனிமியோட ரிலீஸ் டேட்டோ அல்லது வேற எதுவும் அப்டேட்டோ ரிலீஸ் பண்ணல. ஸோ இப்போதைக்கு அனிமியா கொண்டு வர போறதா கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கான சின்ன போஸ்டருமே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க நண்பா. ஸோ இதுக்கப்புறமா மிஷின் ஜோசகுரா ஃபேமிலி அனிமியோட சீசன் 2க்கான ட்ரெய்லருமே இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த அனிமியுமே அடுத்த வருஷம் ஏப்ரல் மந்த்ல ரிலீஸ் பண்ண போறாங்க நண்பா. டாக்டர் ஸ்டோன் அனிமியோட ஃபைனல் கோருமே ஜூலை மந்த்ல ரிலீஸ் பண்ண போறாங்க நண்பா. ஸோ இதுக்கப்புறமா தமிழ் அனிமி அப்டேட்ஸ்குள்ள போனோம்னா இஃப் மை ஃபேவரட் பாப் ஐடல் என்கிற ஒரு பெரிய நேம் இருக்கிற ஒரு அனிமியோட தமிழ் தெலுங்கு ஹிந்தி டப்புமே நம்ம கிரஞ்சிரோல் சைடில் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதுக்கு முதல் போன வாரம் மை குலுலஸ் பெஸ்ட் ஃப்ரெண்ட் அனிமியோட தமிழ் டப்பிங்குமே நம்ம கிரஞ்சிரோல் சைடில் ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்போ யாரும் பார்க்காம இருந்தீங்கன்னா இந்த 2 அனிமியுமே ட்ரை பண்ணி பாருங்க. தமிழ் டப்பில் இப்போ நம்ம கிரஞ்சிரோல் சைடில் அவைலபிளாக இருக்குது. ஸோ இதை தவிர்த்து நம்ம ஸ்பைஎக்ஸ் ஃபேமிலி அனிமியோட சீசன் 3 போன வீக்லேருந்து கிரஞ்சிரோல் சைடில் ரிலீஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க நண்பா. ஸோ இப்போ இந்த அனிமியோட சீசன் 3 நம்ம அனிமி டைப்ஸ்லயுமே ரிலீஸ் பண்றாங்க. ஸோ அதாவது புது டப்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இல்ல, நம்ம கிரஞ்சிரோல் சைடு டப் தான். இதை தவிர்த்து காம்பேர் குக்கிங் இன் அனதர் வேர்ல்ட் அனிமியோட சீசன் 2, காதரஸ் அட்வென்ச்சர் இன் இசக்காய் அனிமியோட சீசன் 1 தமிழ் டப் எல்லாமே வீக்லி ஒரு எபிசோட் படி நம்ம கிரஞ்சிரோல் சைட்ல இப்போ ரிலீஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதே மாதிரியே நம்ம ஒன் பஞ்ச் மேன் அனிமியோட சீசன் 3க்கான தமிழ் டப்பிங்குமே இந்த மண்டேல இருந்து டிசம்பர் 22ல இருந்து ரிலீஸ் பண்ண போறாங்க நண்பா. ஸோ இந்த அனிமியோட முதல் 2 சீசனுமே தமிழ் டப்ல நம்ம சொன்னிய சேனல்ல நைட்டு 10 மணிக்கு டெலிகாஸ்ட் பண்ணி முடிச்சிருப்பாங்க. இந்த முதல் 2 சீசனுமே பார்த்துட்டு ரொம்ப கைப்போட போய் சீசன் 3 பாத்தீங்கன்னா கண்டிப்பா டிசப்பாயிண்ட் தான். ஏன்னா இந்த அனிமியோட சீசன் 3யோட அனிமேஷன் ஒர்க் எல்லாமே ரொம்ப சுமாரா தான் பண்ணியிருப்பாங்க. அதாவது ஒன் பஞ்ச் மேன் அனிமிக்கு பதிலாக ஒன் ஃப்ரேம் மேன் சொல்ற அளவுக்கு அனிமேஷன் பண்ணியிருப்பாங்க. ஓவர் கைப்ல போய் பார்த்து ஏமாந்துறாதீங்க. இதுக்கப்புறமா நம்ம நருட்டோ ஷிப்புடனோட 322வது எபிசோட் நேற்று டெலிகாஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நம்ம சோனி சேனலை பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க. சரி, இதுக்கப்புறமா சின்சான் ஃபேன்ஸ் எல்லாருக்குமே ஒரு சந்தோஷமான ஒரு அப்டேட் என்னன்னா, இப்போ கடைசியா ரிலீஸ் ஆன நம்ம சின்சானுடைய மூவியை, அதாவது இந்த வருஷம் ரிலீஸ் ஆன ஒரு மூவியை இந்த கிறிஸ்மஸுக்கு, அதாவது டிசம்பர் 25 காலையில 11 மணிக்கு நம்ம சோனி சேனல்ல டெலிகாஸ்ட் பண்ண போறாங்க நண்பா. நம்ம சின்சான் காசு காப்பி டான்சர் என்கிற மூவி தான். இது மட்டும் இல்லாம டெய்லி காலையில 11 மணிக்கு நம்ம சின்சானுடைய மூவிஸ் எல்லாமே டெலிகாஸ்ட் பண்றாங்க. டெத் நோட் அனிமியோட எல்லா எபிசோடுமே தமிழ் தெலுங்கு ஹிந்தி டப்ல ரிலீஸ் பண்ணி முடிச்சிட்டாங்க. ஸோ யாரும் பார்க்காம இருந்தீங்கன்னா கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ இது வந்து வீக்லி 2 எபிசோட ரிலீஸ் பண்ணாங்க. ஸோ இப்போ இந்த அனிமியோட எல்லா எபிசோடுமே ரிலீஸ் பண்ணி முடிச்சதால அடுத்த வாரத்துல இருந்து வேற இந்த அனிமியை தமிழ் டப்ல கொண்டு வர போறாங்கன்னு தெரியல. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ இதுக்கப்புறமா நம்ம டான் அனிமியோட சீசன் 3யுமே அடுத்த வருஷம் ரிலீஸ் ஆகுது நண்பா. அதுவுமே 2027 தான் ரிலீஸ் ஆகுது. ஸோ இப்போ இந்த அனிமியோட சீசன் 3க்கான விஷுவல் போஸ்டர் ஒன்றுமே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கப்புறமா நம்ம ப்ளூ பாக்ஸ் அனிமியோட சீசன் 2 அடுத்த வருஷம் கடைசியில ரிலீஸ் ஆகிருக்கிறத அதிகாரப்பூர்வமா கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க நண்பா. சரி, இதுக்கப்புறமா நம்ம செயின்சா மேன் அனிமியோட அசாசின் ஆர்க்க கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ அதாவது சீசன் 2 தான் நண்பா. இதுவுமே அடுத்த வருஷம் ரிலீஸ் ஆகுது 2027 தான். என்ன வெயிட் பண்ண சொல்றேன். சரி, போயிட்டு வரட்டா? போயிட்டு வாங்க, டாடா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே.